நார்த் சென்னையில மின்ட் அந்த ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். அதாவது ஓல்டு வாஷ்மேன் பெட்டு பாரத் தியேட்டருக்கு ஒரு 4 பில்டிங் தள்ளி ஸ்ரீ சாய் இன்டீரியர் டெக்கரேட்டர் எல்லாம் இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து இங்க பண்ணி கொடுக்குறாங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அதுலயே வந்து நம்ம அலுமினியம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அலுமினியம் வந்து எஸ்எஸ் போற அலுமினியம் மாடலர் கிச்சன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க செமையா இருக்கு சார். நல்லா இருக்கு மாடல். எல்லாமே ஷார்ட் டர்ம் க்ளோசிங் தான். இப்போ லைஃப் லாங் இதெல்லாம் நல்ல வெயிட் தாங்க கொள்ளும். 10 வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். டேண்டமுக்கு ஓகே 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறீங்க. 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே மேல ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே இது சிம்லி மாட்டி உங்களுக்கு மேல பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து வாஷ் பேஷனுக்கு நம்ம லைட்டிங் மிரரோட பண்ணி கொடுத்துருவோம். வாஷ் பேஷனுக்கு இப்போ தெரியும் பார்க்க முடியும்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த மாதிரி ஃபுல் டேபிள்ல வந்துரும். சூப்பர் சார். நல்லா இருக்குது. இடம் பேஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆமா லேட்டஸ்ட் மாடல்ல இன்னைக்கு மைக்கா ஃப்ளோர்ல தான் மைக்கா ஓட்டுவாங்க எல்லாம் நினைப்பாங்க. நம்ம வந்து பிவிசிலே மைக்கா ஒட்டி பண்ணிருக்கோம். டிவி யூனிட் எல்லாமே கூட்டர் பேனல் போடுவாங்க. நம்ம டிஃபரன்ஸா இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் டிசைன் எடுத்து போட்டுருக்கோம். உங்களுக்கு சீலிங் பார்க்கணும் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்படியே டைரக்டா வால்லே ஃபிட்டிங் பண்ற மாதிரி எடுத்து வந்திருக்கோம். வால்லே லேயர் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் சென்னையில மின்ட் அந்த ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். அதாவது ஓல்டு வாஷ்மேன் பெட்டு நம்ம பாரத் தியேட்டர் எல்லாருக்குமே தெரியும். நார்த் சென்னையில ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் தியேட்டர், ஓல்டு தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பாரத் தியேட்டருக்கு ஒரு 4 பில்டிங் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய் இன்டீரியர் டெக்கரேட்டர். 25 இயர்ஸ் இந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து இங்க பண்ணி கொடுக்குறாங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மாடுலர் கிச்சன், வேட்ரோஃப், டிவி யூனிட், பாத்ரூம் இந்த மாதிரி எல்லாமே இன்டீரியர் ஒர்க் என்னென்ன இருக்கோ எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க, ஷாப்புக்கு தேவையான உள்ள இன்டீரியர் ஒர்க், கிளாஸ் ஒர்க் எது இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல். அதாவது என்ன கம்பெனி இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியோட டீலர்ஷிப் எடுத்து இவங்க டீலர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோல தெளிவா உங்களுக்கு டெமோ ஆக்சுவலி எல்லாமே வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நம்ம சேனலுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே நம்ம வீடியோல போயிட்டு தெளிவா பார்த்துலாம். என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, குவாலிட்டி எப்படி இருக்கு. ஸோ எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே சார், நம்ம ஷாப் நேம் சொல்லிட்டு ஷாப் எங்க லொகேட் இருக்கு டீடைலா சொல்லிடுங்க சார். நம்ம ஷாப் வந்து பார்க்கணும்னா ஸ்ரீ சாய் இன்டீரியர் டெக்கரேட்டர். ஓகே ஓகேங்களா. 25 இயர்ஸ் நம்ம ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம். 25 இயர்ஸ் சார். ஓகேங்களா. ஓகே இப்போ பார்க்கணும் நம்ம நியர்பை வந்து ஓல்டு வாஷ்மேன் பாரத் தியேட்டர் பக்கத்திலேயே இருக்கு. பாரத் தியேட்டர் வந்து ஒரு 4 பில்டிங் நம்ம ஷாப் வந்து நியூ ஷாப் வந்து டிஸ்பிளே கோசம் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். டிஸ்பிளே வீட்டுக்கு என்னென்ன யூஸ் மாடலர் கிச்சன் பண்ணோம், டிவி என்ன பண்ணுவோம் எல்லாமே வந்து டிஸ்பிளே போட்டிருக்கோம். கஸ்டமர் வந்து நேரடியா பார்த்துட்டு எனக்கு இந்த கலர்ஸ் வேணும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும், அதை நம்ம கமெண்ட் பண்ணி நம்ம பண்ணி தரோம். எல்லாமே கஸ்டமைசேஷன்ல இருந்து எல்லாமே நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்க போனா இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா நம்ம கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் நம்ம ஸ்டார்டிங் இங்க வந்து ஒரு டெமோ வச்சிருக்கீங்க. ஆமா டெமோ வச்சிருக்கோம். கிச்சன் டெமோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அதுலயே வந்து நம்ம அலுமினியம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அலுமினியம் வந்து எஸ்எஸ் போட்டு அலுமினியம் மாடலர் கிச்சன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பாருங்களேன் செமையா இருக்கு சார். நல்லா இருக்கு மாடல். எல்லாமே ஷார்ட் டர்ம் க்ளோசிங் தான். எல்லாமே ஷார்ட் க்ளோசர் தான். உங்களுக்கு பார்க்க போனா சாஃப்ட்டா இருக்கு. ஓகே எல்லாமே இது வந்து ஆயில் புல்லட் கிச்சனுக்கு யூஸ் பண்றது தான். ஓகே ஓகே இதுல வந்து டேண்டம் கேட்பாங்க நிறைய பேர். நல்ல லைஃப் லாங் இருக்கிறது டேண்டம்லாம் பார்க்கணும். லைஃப் லாங் இதெல்லாம் நல்ல வெயிட் தாங்க கொள்ளும். ஓகே 10 வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் டேண்டமுக்கு. ஓகே 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறீங்க. 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ஓகே டேண்டம்ல பார்க்க போறீங்கன்னா இது வந்து ஃபுட் ஸ்டேபிள் இதெல்லாம் பார்க்க போறீங்கன்னா ஓகே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். ஓகே இது டேண்டம்ல இந்த மாடல். ஓகே ஆயில் புல்லட்னு அது. இது வந்து நம்ம வந்து கடாய் நம்ம இதெல்லாம் மாட்டுறது வந்து அந்த மாதிரி பேட்டர்னுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே எல்லாமே ஷார்ட் க்ளோசிங் தான். மேல ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே இது சிம்லி மாட்டி உங்களுக்கு மேல பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே எல்லாமே ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு. ஓகே சோ இதெல்லாம் அந்த கிச்சன் சைஸ் கிச்சனுக்கு ஏத்த மாடல் தான் இது ஃபுல்லா நம்ம பண்ணிருக்கோம். ஓகே இந்த மாதிரி நீங்க எத்தனை மாடல் சார் வச்சிருக்கீங்க? இப்ப கிச்சன் இது வந்து ஒரு டெமோ மாதிரி வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம இது டெமோ வச்சிருக்கோம். இத பார்த்து நம்ம யூனிக் கஸ்டமர்ஸ் என்ன கேக்குறாங்க அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஓகே ஓகேங்களா. இது எல்லாமே ஷார்ட் டர்ம் தான். ஓ ஷார்ட் க்ளோசிங் தான். நல்லா இருக்கு சார். இது எல்லாமே பார்க்க போனா நம்ம ரியல் பிளஸ் கம்பெனின்றதுல அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே எல்லாமே இது பார்க்கணும் கிச்சனுக்கு தான். கிச்சன் இது வந்து பார்க்கணும் உங்களுக்கு மிக்ஸி அந்த மாதிரி வைக்கிறது அந்த இதுக்கு வந்து நம்ம இது அட்ஜஸ்டபிள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே எல்லாமே அந்த கம்ப்ளீட்டா எல்லாமே கிச்சன் செட் எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தான். ஓகே ஓகே உங்களுக்கு இதுல இது காமி பார்க்கிறது எல்லாமே யூபிவிசி தான் உங்களுக்கு. ஓகே சூப்பரா இருக்கு சார். இது வந்து வாஷ் பேஷனுக்கு நம்ம லைட்டிங் மிரரோட பண்ணி கொடுத்துருவோம். வாஷ் பேஷனுக்கு இப்போ தெரியும் பார்க்க முடியும்னா உங்களுக்கு இது ஃபுல் செட்டப் அப்படியே நீங்க பண்ணி கொடுத்துருவோம். அதுல பார்க்கணும்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த மாதிரி ஃபுல் டேபிள்ல வந்துரும். ஓகே
சூப்பர் சார், நல்லா இருக்குது. இடம் பேஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆமா தேவையோ அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது இது வந்து வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு. ஓகே வாட்டர் ப்ரூஃப். ஓகே வாட்டர் ப்ரூஃப் பார்க்க முடியும். உங்களுக்கு நீங்க ஷர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இப்படி கீழே இறக்கி விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் மேல போய் க்ளோசிங் ஆகும், மேல ஆங்கர் கீழே வரையும் வரும். ஓகே ஓகே எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோசிங் பண்ணி விட்டாவே ஆட்டோமேட்டிக் அதுவே க்ளோசிங். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிவி யூனிட் போட்டு வச்சிருக்கோம். டிவி யூனிட் அது லேட்டஸ்ட் மாடல்ல. ஓகே இன்னைக்கு மைக்கா ஃப்ளோர்ல தான் மைக்கா ஓட்டுவாங்க எல்லாம் நினைப்பாங்க. நம்ம வந்து பிவிசிலே மைக்கா ஒட்டி பண்ணியிருக்கோம். பிவிசில மைக்கா. ஆமா சார், இப்போ மைக்காவுக்கும் இந்த பிவிசி மைக்காவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லைஃப் எனி லைஃப் உங்களுக்கு ஃப்ளோர்ல வந்து கரையான் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நீங்க எல்லாமே ட்ரெண்டிங் மாறுறது. நீங்க அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த பேட்டர்ன் இப்போ கொண்டு வந்திருக்கோம். பேட்டர்ன் ஓகே. டிவி யூனிட் எல்லாமே டூட்டட் பேனல் போடுவாங்க. நம்ம டிஃபரன்ஸா இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் டிசைன் எடுத்து போட்டுருக்கோம். ஓகே உங்களுக்கு இதே பாத்தீங்கன்னா பூஜை கபோர்ட் யூனிட் பண்ணிருக்கோம். இருக்க பேசல என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஒரு சின்ன ஸ்பேஸ்லயே நல்லா கிராண்டா பண்ணிருக்கீங்க. ஓகே எல்லாமே எல்லாமே ஷார்ட் க்ளோசிங். இதுல படையல் போடுறது ரன்னர் ஓகே எல்லாமே வந்துரும். இது வாஷ் பேஷன் தருகிற மாதிரினா பில்லர் மாதிரி நமக்கு இதுல பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அதே மாதிரி சீலிங் பார்க்கணும் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்படியே டைரக்டா வால்லே ஃபிட்டிங் பண்ற மாதிரி எடுத்து வந்திருக்கோம். வால்லே லேயர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வால் ஒரு நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது. ஓகே. இது வந்து கலர் மேட்சிங் கான்ட்ராஸ்டா பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வீட்ல கலர்னா அந்த கலருக்கு மேட்ச் ஆகுது. எல்லாமே எல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு. ரேல் பாஸ் பத்தி நிறைய கலர்ஸ் இருக்கு. அப்படியே நம்ம கலர்ஸ் இருந்தா நம்ம மைக்கா காம்பினேஷன்ல போயிடலாம். ஓகே ஓகேங்களா. இது வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப் உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா ஸ்லைடிங்கா. ஓகே. இதுவும் சாஃப்ட் க்ளோசிங் தான். நல்லா இருக்கு சார், மாடல் கிராண்டா இருக்கு சார், ரிச்சா இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு டிராயர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. என்னென்ன பண்றோமோ உங்களுக்கு பார்க்கணும். இப்போ சீலிங்கே பார்க்கணும் நிறைய டிசைன்ஸ் சீலிங்ல நம்மளுக்கு இருக்கு. சீலிங்லயே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த பேனல்லாம் வந்து லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்கோம். டூட்டட் பேனல்ன்ற மாதிரி இந்த ஸ்டைஸ் பேனல்லாம் கொண்டு வந்திருக்கும் லேட்டஸ்டா உங்களுக்கு. ஓகே ஓகே. சோ நல்லா இருக்கு, மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நம்மளுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்கு. இதுல வந்து அக்ரலிக்ல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்துரும். ஓகே. இதெல்லாம் அக்ரலிக் பார்க்கணும். இதெல்லாம் ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே. ஓகே. பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. இதுலயே பார்க்க போனா நீங்க மைக்கா ஓட்டுறது அது காம்பினேஷன் தனியா வந்துரும் உங்களுக்கு. ஓகே. எல்லாத்துலயுமே உங்களுக்கு பொறுத்த வரையும் பார்க்கணும் நிறைய கேட்லாக் நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து மரமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி பிவிசி போடுறோம். பிவிசி தான் அதுக்கேற்ற போடுற ஸ்பெஷலைசி எல்லாமே கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் தான் போட்டு அதுக்கு போற உள்ள போடுறது அதுக்கு இதுக்குள்ள லேயர் பண்றதுக்கு. ஓகே. இதுக்குள்ள லேயர் போட்டு நம்ம பண்ணுவோம். எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இதை பொறுத்த வரையும் குவாலிட்டி என்னது நல்லா இருக்கும். நம்ம கிட்ட ரேல் பேஸ் நம்பர் 1 கம்பெனி இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஓல்டு வாஷ் மாதிரி தண்ணியில பார்க்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வேணாலும் பண்ணுவோம். இல்ல டீலர்ஸ் யாராவது நம்பர் கேட்டாங்களாலும் அவங்க மெட்டீரியல் சப்ளை பண்றது எல்லாமே நீங்க பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த மாதிரி மாடுலர் கிச்சனை நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க அது ஃபினிஷ் பண்றதுக்கு ஒர்க்? ஒரு சிங்கிள் பிஹெச்கே அந்த மாதிரி வந்து பார்க்கணும் ஒரு 5 to 8 days. ஓகே. ஃபினிஷிங் ஆயிடும். இது எல்லாமே கார்பெண்டர் ஒர்க் மாதிரி தான். அதனால டைமிங் எடுக்கும். ஓகே ஓகே. மத்தபடி பார்க்கணும் உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டோம். ஓகே. உடனே அந்த வேலையை ஃபினிஷ் பண்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவீங்க. சரி, இன்னொரு ஒரு டவுட். இப்போ நம்ம வீட்ல வந்து ஆல்ரெடி கிச்சன்லாம் நம்ம கட்டி வச்சிருப்போம்ல. இப்போ நீங்க பண்ற மாதிரி இருந்தா எப்படி பண்ணுவீங்க? அதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்துட்டு பண்ணுவீங்களா இல்ல அது மேல ஒர்க் பண்ணுவீங்க? புது பில்டிங்னா நம்மளுக்கு எடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்காது. பழைய பில்டிங் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஆரம்பிச்சா ரிமூவ் பண்ணிட்டு என்னென்ன கிளியரன்ஸ் பண்ணுமோ எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அலுமினியம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். பால் சீலிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிவிசி விண்டோஸ் பண்ணிட்டு இருக்கோம். டஃப் அண்ட் கிளாஸ் பேட்டிகட் எல்லா ஒர்க்கும் நம்ம இன்டீரியர் பொறுத்தவரை எல்லா கம்பெனில இருந்து முதற்கொண்டு எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பிரைசிங்ல எப்படி சார் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ பிரைசிங் போனா ஸ்டார்டிங் வந்து 370 ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. ஆமா, per square feet 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 370 400 அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு பிரைஸ் போகும். ஓகே. என்ன ஒன்னு ஹெவி மெட்டீரியல்ஸ் லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்க போனா. குவாண்டிட்டி வந்து ஃப்ரெஷ்ஷான குவாண்டிட்டில பண்றது. ஓகே ஓகே. இது மெட்டீரியல் இது பண்றது. இந்த மெட்டீரியல் நல்லா தான் இருக்கு. டச் அண்ட் ஃபீல் பண்ணவே தெரியுது. நீங்க ஷோரூமுக்கு விசிட் பண்ணி வந்து பாத்துட்டீங்கனாவே உங்களுக்கு என்ன கலர்ஸ்ல வேணுமோ நீங்க கம்பல்சரி நீங்க பண்ணிடுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம கலர்ஸ் இருக்கு. வேலை பாடம் அந்த அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். பார்த்து பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம லைஃப் லாங் கொடுக்குற மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் வீட்டுக்கு. ஓகே. ஒன் டைமோட அது முடியறது இல்ல. ஆமா, எப்பவுமே யூஸ் பண்றதா கொஞ்சம் நல்லபடியா நம்ம வேலையை அந்த இடத்துல ஃபிடா பண்ணி கிளீனா முடிச்சு கொடுப்பீங்க. இப்போ நீங்க பண்ணி முடிச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரும். கண்டிப்பா நம்ம வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி கொடுக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம் இதனால நம்ம ரெண்டு பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 days 2 days அந்த டைமிங் தான் இருக்கும். இப்ப யூடியூப்ல பார்க்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து எல்லா ஊருங்கள்ல இருந்து 250 300 தான் பண்றேன்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா எதனா ஒரு ஃபால்ட் வந்து அக்டர் பண்றது மாட்டாங்க. ஆனா அங்க இருந்து ஈரோடு திருச்சி மதுரை அங்க இருந்து வர ஃபுல்லாவே யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து
வந்து பண்றாங்க சார். ஆஃப்டர் அந்த நீங்க சர்வீஸ் அதான் நீங்க பண்ணி ஒரு சின்ன ஒரு இன்செஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாமே மாடல் அங்க காமிக்கணும் அங்க போறாங்க. இப்ப அதே தான் அதே கேட்டகரி நம்ம எடுத்துறோம். இங்க பக்கத்துல இருக்கு நம்மளுக்கு போயிட்டு உடனே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. உடனே நம்மள ஒரு 2 days 1 days தான் டைமிங் எடுக்குமே தவிர அதுக்கு ரிமூவா நம்ம ஆள அமிச்சு அந்த வேலை நம்ம இப்படி பண்ணி கொடுத்துருவோம். இதான் நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நீங்க ஓபன் பண்ணி ஷோரூம் போட்டுருக்கோம். கண்டிப்பா 25 இயர்ஸா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர் சப்போர்ட் இருந்தா மட்டும் தான். அதனாலதான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஷோரூம்னு ஒன்னு போட்டு கஸ்டமருக்கு திருப்தி எப்படி வேணுமோன்ற மாடல் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஓகே சார். இப்போ சென்னை வரைக்கும் பண்றீங்களா இல்ல வெளியூர் கூட போய் பண்ணுவீங்களா? வெளியூர் போய் பண்ணலாம் சார். வெளியூர் போனா இப்ப நான் சொன்ன கேட்டகரி தான் நானும் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? இங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரி, செங்கல்பட்டுக்குள்ள போவோம். ஈஸியா இருக்கும். அந்த சைட்ல போனா அந்த சைட்ல போனோம். இந்த சைட்ல பார்க்க போனா நமக்கு எனக்கும் வேலை ஈஸியா இருக்கும். வேலை செய்யறவங்க நல்லபடியா வேலை பண்ணலாம். இதே கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பதிலே நானும் வந்து முதல்ல அங்க பண்றேன் இங்க பண்றது அந்த வேலையை நம்ம பண்ற மாதிரி இல்ல. சென்னையில எங்க இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஒரு அட்டன் பண்ணணும். இப்ப ஒரு ஆளாம் போனா இங்க இருந்து அவ்வளவு தூரம் சின்ன ஒரு 10 நிமிஷம் வேலைக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும். கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம அங்க இருக்கவங்களே நல்ல பெனிஃபிட்டான பண்ற ஆளை வச்சு அவங்க பண்ணது நல்லதுதான். கண்டிப்பா நீங்க சொல்றத வச்சு சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதான் பண்றது தெளிவா பண்ணணும். ஏன்னா நம்ம சொல்லிடுவோம். இப்ப அவங்களாம் கால் பண்ண இல்லைங்க இப்ப முடியாது அப்ப வரும் இப்ப வரும் ஆனா வர போறது இல்ல. ஓகே. நம்ம அப்படில இங்க லோக்கல் இருக்கிறீங்களா? இப்ப திருவத்தூர்ல போன் பண்றாங்க. நான் ஒரு இங்க பக்கத்துல இருக்குதுன்னா இப்ப ஒரு 1 hourல இன்னைக்கு அன்னைக்கே அனுப்பிச்சு விட முடியும். இதே வந்து போனா கூடாஞ்சேரி பல்லவர்ல வேலை நடந்துதான் இருக்கு நமக்கு எல்லாத்துலயும். இப்ப அங்கெல்லாம் போனா ஒரு 2 days டைமிங் எடுக்கும். நான் அனுப்பிச்சிக்கிறேன் மேடம் சார் அனுப்பிச்சிக்கிறேன் அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சு நம்ம வேலையை பண்ணி அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வரையும் ஊருக்கு வேலைன்ட்டு நம்மளுக்கு வேண்டாம். ஆனா நம்ம கிட்ட செய்யறதுக்கு டீம் இருக்கு. நம்ம கிட்ட டீம் எல்லாமே இருக்காங்க. அந்த ஃபால்ட் அட்டன் பண்றது அந்த வேலை இங்க டைமிங் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப அதே மாதிரி இப்போ வந்து கஸ்டமர் வந்து பேமெண்ட் அதெல்லாம் எப்படி சார் பண்ணலாம்? சோ ஃபுல் கேஷ் பண்ணணுமா இல்ல இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும்? இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்ல சார். நம்ம வந்து பாக்கணும் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்குவோம். பட் சரி வேலை செஞ்சிருக்கோம் ஒரு லிமிட்டட் பேமெண்ட் கொடுத்து அந்த லிமிட்டட் பேமெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கணும். அது ஒர்க் முடிச்சோன்னா ஃபினிஷிங் ஆகணும். மீதி பேமெண்ட் நம்ம ஸ்டார்டிங் வாங்கிடுவோம், கிளியர் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. சோ கடைசியா ஒரு இது சார், இப்போ வந்து நீங்க சொன்ன மெட்டீரியல் வந்து நல்லா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. 370 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்லிருக்கீங்க. இப்போ சில கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்ல வேணும், இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வேற கம்பெனி போட்டாலும் அந்த ஆப்ஷன் வரும் சார். நம்ம வந்து ரயில் பேசன் இந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துட்டு நம்ம வேற கம்பெனி நம்ம யூஸ் பண்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். ஏன் மிஞ்சி போனா எனக்கு அதுக்கு பார்க்கணும். இப்ப நம்ம 370 ரூபா அது 350 ரூபா 360 ரூபா பண்ண முடியும். 280 ரூபாய் பண்றாங்கன்னா இன்னைக்கு இதே மெட்டீரியல் பிவிசியே இருக்கு. இதுல வந்து நம்ம லேயர்ல வந்து இபிவிசி போட்டுருக்கோம். ஆனா அதே இது வந்து பிவிசிலே வருது. அந்த லேயர் பிவிசி எடுத்து அவங்க இன்ஸ்டாலிங் பண்ணி பண்ணி விடுவாங்க. 250 ரூபாய்க்கு பண்றோம் 300 ரூபாய்க்கு பண்றாங்க. பிவிசி எடுத்து பண்ணி உள்ள பார்க்கணும் ரீஃப் கரெக்டா தான் போடுவாங்க. நம்ம வந்து ரீஃபர் தான் ஒன்று பிவிசி தான் நம்ம போடுவோமே. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் பண்றது அந்த கேட்டகரி. ஒரு சிலர் நல்லதான் நல்லபடியா பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ரேட்டு கம்மி குவாலிட்டி போறதுனால அந்த மாதிரி இன்னைக்கு இபிவிசி சொல்லிட்டு வேற ஒரு மெட்டீரியல் போட்டு பண்றதுல இருக்காங்கல்ல. ஏன்னா கஸ்டமர் தெரியாதுல என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்னா இன்னைக்கு யூபிஎஸ்ல நம்ம லேயரோட அது லேயர்ல இருக்கும். யூபிஎஸ் மெட்டீரியல்ஸோட அது இருக்கும். ஏன்னா ரேட் வந்து நம்ம லோயஸ்ட்ல பண்றோம்னு நம்ம சொல்றதுக்கு கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். ஆமா ஒன் டைம் அது பாட்டு போனாங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா போட்டா பெட்டரா இருக்கும்ல. கண்டிப்பா. அதனாலதான் சோ நீங்க சொன்ன ரேட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பட்ஜெட் பிரைஸ் தான். ஏன்னா வெளியெல்லாம் அதான் சரி. இதே ரியல் பஸ் கம்பெனி மூலியமா நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க பண்றது 450 மேல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் டைரக்ட் கம்பெனி பண்ணீங்கன்னா ஓகே ஓகே டைரக்ட் கம்பெனி போனாலும் அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்ம ஆளுங்க எல்லாமே கையில சப்போர்ட் இருக்காங்க, வேலைக்கு இருக்கனால நம்ம டிஸ்ட்ரிபியூட் எடுத்து நம்ம வந்து இங்கேக்கு என்ன பட்ஜெட் நம்மளால லோயஸ்ட் பண்ண முடியும். ஓகே இதே மாதிரி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சூப்பர் சார் சூப்பர் சார். சோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு எல்லாரும் கஸ்டமர்ஸ் கால் பண்ணிட்டோம். வந்து டிஸ்ப்ளே பார்த்துட்டு கமிட்மெண்ட் பண்ணாதான் நல்லா எப்படி இருக்குன்னு அவங்க மெயின் பார்க்கணும். கண்டிப்பா ஓகேங்களா? நம்ம வீடியோஸ் போட்டோ சம்சலாம் நேர்ல பாக்குறதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டோஸ் பாக்குறது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்க்கணும் எல்லாமே ஷார்ட் டர்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் க்ளோசிங் தான் எல்லாமே ஷார்ட் க்ளோசிங் தான் நம்ம போடுவோம். இது ஆமா ரேட் கம்மியில வந்து பேனா கீழ வச்சுட்டு அதை போடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இது ஒரு செட்டே பார்க்கணும் உங்களுக்கு 200 அந்த ரேஞ்ச் வந்துடும். உங்களுக்கு செட்டே எல்லாமே பாருங்க. எல்லாம் ஓபன் பண்ணி விட்டா ஷார்ட் டர்ம் தான் சாஃப்டா க்ளோசிங் ஆகும். அதான் இது விட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட்டிங்கா க்ளோசிங் தான் வரும் உங்களுக்கு. ஓகே சூப்பர். அதான் குவாலிட்டி அந்த பிரைஸ் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்றோம். ஓகேங்க சார். ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்க முடியுமா கஸ்டமருக்கு உங்க சைடுல இருந்து? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா 350 அந்த ரேஞ்சுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறீங்க. பண்ணி தரோம். இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா 350க்கு பண்ணி கொடுத்துருவீங்க. 350னா வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 கஸ்டமருக்கு தான் அந்த ரேஞ்ச் பண்ண முடியும். ஆமா ஃபர்ஸ்ட் டைமுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு ரேட் வந்து எங்க ஏறிச்சு 30% ரேட்டே ஏறிச்சு. ஓகே ஓகே. ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து நான் 350 இருக்கேன். ஓகே ஓகே. ஓகேங்களா? சரி. அந்த நம்ம ரேஞ்சில இருந்து ஒரு 10-20 ரூபீஸ் அந்த ரேஞ்சை நம்ம கம்மி பண்ணி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கம்பல்சரி நம்ம ஆஃபர் கொடுப்போம். கண்டிப்பா சார் கண்டிப்பா. சோ ஷாப்போட டைமிங்ஸ் என்ன சார்? என்ன டைமுக்கு கஸ்டமர் வரலாம்? 9 to 9 சார். 9 to 9 ஷாப் போனா ரிசீவ் பண்ணி எல்லாமே கஸ்டமர் வந்து பார்க்கலாம்.
கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ கண்டிப்பா கஸ்டமர்ஸ் கால் பண்ணுவாங்க, பெஸ்டா பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பா நம்ம வேலையை இத வரது பொறுத்து இல்ல, நம்ம ஒன் டைம் பண்றாங்கன்னா அந்த வேலையை நம்ம பினிஷிங் பக்காவா பண்ணி கொடுத்தா இத்தனை வருஷம் நம்ம சர்வீஸ் பண்ணி இவ்வளவு பெருசா வந்திருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார். ஓகே. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. சார் வந்து நம்மளுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வீடியோல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பாரு, ஒரு ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இங்க ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 370 rupees per square feet ரேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு இங்க நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்றேன், நீங்க வீட்டுல எப்படி டிசைன் கேட்கறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். இங்க ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 370 rupees per square feet ரேட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அந்த 370 என்னது 350 rupees per square feet ரேட்டுக்கு வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் கண்டிப்பா விரும்பி பண்றாங்க. பட் வெளியே போகும்போது ரேட் கண்டிப்பா நீங்க இதே கம்பெனி ரியல் பிளாஸ்டிக் கம்பெனிக்கே நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா 450 rupees அந்த மாதிரி ரேட்ல ஸ்டார்டிங் பிரைஸ் 450 இருந்து உங்களுக்கு அந்த பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பண்ணி கொடுக்குறாங்க. அதே குவாலிட்டி தான், அதே இதுதான் இவங்க டீலர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பண்ண போது 350 rupeesக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா வந்தீங்கன்னா ஒரு 350 rupees per square feet ரேட்ல ரொம்ப பெஸ்டா, ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, பினிஷிங் எல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்க இங்க வந்து விசிட் பண்ணுங்க, எல்லாமே டெமோ இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி, அந்த பினிஷிங் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்டீரியல் நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. ஸோ வெளியெல்லாம் போனீங்கன்னா ரேட் அதிகமா தான் இருக்கு. இங்க வந்து ரொம்ப பட்ஜெட் பிரைஸ்ல எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்கணுமோ அந்த பெஸ்ட் பிரைஸ்ல இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட லொகேஷன் நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓல்டு வாஷர்மேன்பேட்ல பாத்தீங்கன்னா பாரத் தியேட்டர், நீங்க கூகுள் மேப்ல போட்டாவே வந்துடும் பாரத் தியேட்டர். ஒரு 4 பில்டிங் தள்ளி தான் இந்த ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸ்ரீ சாய் இன்டீரியர் டெக்கரேட்டர் ஷாப்போட நேம். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க, எல்லாமே நம்மளுக்கு டெமோ இருக்கு. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா யூபிவிசி, ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நிறைய கலர்ஸும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்னென்ன கலர்ஸ்ல வச்சிருக்காங்க, எப்படி பண்ணலாம், உங்க கிச்சனோட சைஸ் என்ன, உங்க பாத்ரூமோட சைஸ் என்ன, எப்படி பண்ணலாம், அதெல்லாம் சொல்லிட்டு இங்க வந்தீங்கன்னா சார் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவாரு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க வீட்டுல வந்து ஒர்க் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 daysக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா சர்வீஸும் இவங்க வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் என்னன்னா சென்னைக்குள்ள, அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவுட் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். அதனால சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்டீரியர் ஒர்க் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஷாப்பை நீங்க ரெஃபர் பண்ணுங்க, நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணவே போதும், உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.